அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது இசை பேரறிஞர் பட்டம் எந்த பாடகருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிகேஎஸ் கலைவாணன். இசை பேரறிஞர் பட்டம் டிகேஎஸ் கலைவாணருக்கு கொடுக்க உள்ளது. இந்த விருது ஜனவரி 1லேருந்து 12ஆம் தேதி நடைபெற உள்ள இசை சங்கத்தின் சார்பாக 81வது ஆண்டு விழாவில் போது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 97வது மியூசிக் அகாடமி இசை விழாவில் 2023ஆம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருதானுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா கர்நாடக இசை பாடகர் பாம்பே ஜெயஸ்ரீக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு எந்த ஆண்டை ஐநா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2024. இப்போ 2024ஆம் ஆண்டை பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டை ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வதேச திணை ஆண்டு எந்த வருஷம்னா 2023. சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பாண்டு 2021. சர்வதேச பருப்பாண்டு 2006. சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பாண்டு 2025. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, கரக்பூர் ஐஐடியின் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை குடியரசுத் தலைவர் யாருக்கு வழங்கியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாராயணன். ஐஐடி விருது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானியான நாராயணுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா கரக்பூர் ஐஐடியின் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காங்க. நாராயணன் கிரேனுக் என்ஜினோட தயாரிப்பில் தலைவராக செயல்பட்டுள்ளார். தெற்கு ரயில்வேயின் டேஸ் நிலையங்கள் மற்றும் ஒரு ரயில்வே பயிற்சி நிறுவனத்திற்கு ஈட் ரைட் ஸ்டேஷன் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 6 நிலையங்கள். ஈட் ரைட் ஸ்டேஷன் தெற்கு ரயிலின் நிலையான 6 நிலையங்கள் மற்றும் ஒரு ரயில்வே பயிற்சி நிறுவனத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இது 2018 இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையம் சார்பில் தான் ஈட் ரைட் ஸ்டேஷன் தொடங்கப்பட்டுள்ளது. அதோட இந்தியாவில் 114 ரயில் நிலையங்கள் ஈட் ரைட் ஸ்டேஷன் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்தது எதுன்னா பார்ப்போம். தெற்கு ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரல், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, மயிலாடுதுறை. கேரளா மாநிலத்தில் திருச்சூர் ரயில் நிலையத்தில் மற்றும் திருச்சி மண்டல ரயில்வே பயிற்சி நிறுவனம் தான் ஈட் ரைட் நிலையம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், இந்திய தண்டனை சட்டம் 1860 தற்போது என்னவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிய நியாய சன்சிதா. இப்போ பார்த்தீங்கன்னா குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 மசோதாக்களுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860 இது பாரதிய நியாய சன்சிதான் பேரையும், அதே குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898 பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்சிதாவும், இந்திய சாட்சிய சட்டம் 1872 பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகியவை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. இது நியூ பேர், ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் சேர்க்கையானது டேஸ் அதிகரித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 26.5%. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மற்றும் மாணவர்களோட சேர்க்கை விகிதம் அதிகமாக இருக்குது. இது பள்ளிகள் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. 26.5% அதிகரிச்சிருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட், விரைவான அவசர நோக்கத்திற்காக என்ஹெச்ஏஐ டேஸ் செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இஆர்எஸ். தற்போது இஆர்எஸ் செயலி எது ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஏஐ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா விரைவாக அவசர நோக்கத்திற்காக இந்த செயலி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இஆர்எஸ்னால் என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். என்ஹெச்ஏஐக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா நேஷ்னல் ரயில்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தற்போது எந்த மாநிலத்தில் 10 நகரங்கள் மேம்பாட்டு திட்டத்தினை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அசாம். தற்போது அசாம் மாநிலமானது 10 நகரங்கள் மேம்பாட்டு திட்டத்தினை தொடங்கியுள்ளது. நெக்ஸ்ட், உலகின் பெரிய வாகன உற்பத்தி சந்தையாக இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். இப்போ இந்தியா உலகின் 3ஆவது இடத்துல பெரிய வாகன உற்பத்தியில் இருக்குது. முதலிடம் பார்த்தீங்கன்னா சீனா, 2வது இடம் அமெரிக்கா.
இது 2023ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4.8 மில்லியன் அலகுகளாக வந்து உயர்ந்திருக்கு. இதே 2022லேருந்து 23 நிதியாண்டில் வந்து இந்தியாவின் வாகன விற்பத்தியானது 3.8 மில்லியன் அலகுகளாக இருந்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.7% உடன் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 15.7% வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து 9.2% வந்து இடம் பிடிச்சிருக்கு. 3ஆம் இடம் வந்து தமிழ்நாடு 9.1%. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருந்தது. உத்தரப்பிரதேசம் வந்து பின்னுக்கு தள்ளி இது வந்து 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். கடந்த 20 ஆண்டுகளில் கோவாவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியானது பார்த்தீங்கன்னா 33% வளர்ச்சியும், தனிநபர் வருமானத்தில் பார்த்தீங்கன்னா 30% வந்து உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உலகின் தண்ணீரில் மூழ்க உள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜகார்த்தா. உலக அளவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மூழ்க உள்ள நகரங்கள் வந்து பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2100க்குள்ளே வந்து தண்ணீரில் வந்து மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபார்ம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பட்டியலில் வந்து முதலிடம் பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவின் ஜகர்த்தா வந்து முதலிடம் இருக்குது. நைஜீரியாவின் லாகோஸ் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து அமெரிக்காவின் கில்ஸ்டன் 3ஆம் இடத்துல இருக்குது. புதிய வகை கொரோனா பரவே தொடங்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பானது தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ புதிய வகை கொரோனா பார்த்தீங்கன்னா வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பரவ தொடங்கியிருக்கு. அதனால் வந்து WHO வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த WHO வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 17, 1948 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு உலக சுகாதார அமைப்பானது டேஸ் நோயினை புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி நோமா. இப்போ நோமா நோயை பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பானது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட்டு IPL தொடரில் பங்கேற்கும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமையை யார் பெற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ் பார்த்தீங்கன்னா IPLோட இதில் குஜராத் அணியால் வந்து 3.6 கோடிக்கு வந்து பழங்குடியினத்தை சேர்ந்த ராபின் மில்ஸ் வந்து ஜார்க்கண்ட் வந்து வாங்கியிருக்காங்க இவர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் IPL தொடரில் வந்து பங்கேற்றும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமை வந்து பெற்றிருக்காரு. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மிட்செல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா IPLல 2024ஆம் ஆண்டிற்கான போட்டியில் வந்து ஏலத்தில் வந்து விட்டுருக்காங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவின் மில்செல் ஸ்டாக் வந்து கல்கத்தா அணிக்காக வந்து 24.75 கோடிக்கு வந்து ஏலம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலக கூடைப்பந்து தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 21. டிசம்பர் 21 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக கூடைப்பந்து தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பார்த்தீங்கன்னா சர்வதேச YMCA பயிற்சி பள்ளியில் தான் வந்து அதாவது அமெரிக்காவில் டிசம்பர் 21 1891 தான் வந்து முதன்முறையாக வந்து கூடைப்பந்து வந்து விளையாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்தோனேசியா, ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் வந்து சர்வதேச கூடைப்பந்து கூட்டமைப்பானது வந்து இதுக்கான போட்டி வந்து நடத்தப்படுறதுக்காக பொது சபைக்காக பாராட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டிற்கான கூடைப்பந்து உலகக்கோப்பை அமைதிக்கான நீடித்த பாரம்பரியத்தை விட்டு செல்லுங்கள் என்பதை வந்து உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான ஷார்ட் நியூஸ் பார்ப்போம். பங்களாதேஷ் அணியானது U19 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து இறுதிப் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டத்தை வந்து தட்டி சென்றுள்ளது. நெக்ஸ்ட்டு அப்தெல் பதா அல் சிசி எகிப்து அதிபராக தேர்வாகியுள்ளார். நெக்ஸ்ட்டு பூடான் அரசானது அதா மாநிலத்தின் அருகில் உள்ள கெலப்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வந்து தொடங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் நிரந்தர ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையத்தில் இமான்3யில் வந்து மிதான் ஆர்டிக் திட்டத்தை வந்து செயல்பட உள்ளது. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தற்போது இசை பேரறிஞர் பட்டம் எந்த பாடகருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ TKS கலைவாணன். சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு எந்த ஆண்டை ஐநா அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2024. கரக்பூர் IITயின் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை குடியரசுத் தலைவர் யாருக்கு வழங்கியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நாராயணன். தெற்கு ரயில்வேயின் டேஸ் நிலையங்கள் மற்றும் ஒரு ரயில்வே பயிற்சி நிறுவனத்திற்கு ஈட் ரைட்ஸ் ஸ்டேஷன் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 6 நிலையங்கள்.
இந்திய தண்டனை சட்டம் 1860 தற்போது என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிய நியாய சன்சிதா. பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் சேர்க்கையானது டேஸ் அதிகரித்துள்ளது இந்தியாவில்? ஆன்சர் ஆப்ஷன் சி 26.5%. விரைவாக அவசர நோக்கத்திற்காக NHAI ஆல் உருவாக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ERS. ERSனா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். தற்போது எந்த மாநிலத்தில் 10 நகரங்கள் மேம்பாடு திட்டத்தினை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அசாம். உலகின் பெரிய வாகன உற்பத்தி சந்தையாக இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3ஆம் இடம். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.7% உடன் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் உத்தரப்பிரதேசம் 9.2%. 3ஆம் இடம் தமிழ்நாடு 9.1%. உலகின் தண்ணீரில் மூழ்க உள்ள நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? இந்தோனேசியாவின் ஜகர்தா. புதிய வகை கொரோனா பரவ தொடங்கியுள்ளதாக உலக வங்கி சுகாதார அமைப்பானது தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உலக சுகாதார அமைப்பானது WHO டேஸ் நோயினை புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக அறிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி நோமா. IPL தொடரில் பங்கேற்கும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமையை யார் பெற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபின் மில்ஸ். உலக கூடைப்பந்து தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 21. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.